நீதிமொழிகளின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 31:10 வாசிங்க. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. நாம் கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, இந்த வசனத்தின் மூலமாக நீர் எங்களோடு கூட இடைபட வல்லமை உள்ளவராக இருக்கிறீர். இந்த காலை வேளையில் எங்களோடு கூட பேசுவீராக, இந்த வசனத்தை எங்களுக்கு அனுப்புவீராக. வசனத்தினால் உண்டாகிற சுத்திகரிப்பு எங்களுக்குள் உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். நீர் பேசும், நீர் இடைபடும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. நீதிமொழியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 10வது வசனம். குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? என்னன்னா, இது இந்த நீதிமொழியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 10 முதல் 31வது வசனம் வரைக்கும் ஒரு சீரீஸ் மாதிரி. அதுக்குள்ளேருந்து நம்ம வேத பாடத்தையே எடுக்கலாம், நிறைய வரிசையாக வேத பாடமாக எடுக்கலாம். ஆனால் ஏற்கனவே இதை பற்றி நம்ம ஒரு வசனம் ஒன்று எடுத்துருக்கிறோம். அதாவது, அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும் அப்படின்னு சொல்லி, கர்த்தர் நம்புகிறது யாரை நம்புவார் அப்படின்னு சொல்லி. பொதுவாக இந்த இடத்துல குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார் என்பது யாரை குறிக்கிறது? கல்யாணத்தில் செய்தி கொடுக்கணும் அப்படின்னா, குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார் அப்படின்னு சொல்லி, மனைவியை குணசாலியான மனைவியை கண்டுபிடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவே வந்துட்டாங்க. இப்போ அது சான்ஸே இல்லைங்க அப்படின்ற மாதிரி. இந்த வசனம் அப்படி தான் இருக்கும். குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? இதுக்கு நமக்கு வலு சேர்க்குற மாதிரி, ஆமாம் அது கன்ஃபார்ம் தான், கரெக்ட் தான், அது கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி இன்னொரு வசனமும் இருக்குது. பிரசங்கியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்க போகும். பிரசங்கி 7:28. என் மனம் இன்னும் ஒன்றை தேடுகிறது, அதை நான் கண்டுபிடிக்கவில்லை. 1000 பேருக்குள்ளே ஒரு புருஷனை கண்டேன், இவர்கள் எல்லாருக்குள்ளும் ஒரு ஸ்திரீயை நான் காணவில்லை. தெளிவாக இருக்குல்ல வசனம்? தெளிவாக இருக்கு இல்லை? 1000 பேருக்குள்ளே நான் ஒரு புருஷனை கண்டேன், ஸ்திரீயை காணவில்லை அப்படின்னு சொல்லி. அப்போது வசனம் தெளிவாக சொல்லுது, ஒரு குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பது முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல வசனம் சொல்லுது. ஆனால் கண்டுபிடிப்பவன் யார் அப்படின்னு ஒரு கொஸ்டினும் போட்டிருக்கு. நான் எப்பவுமே சொல்லுவேன், வசனத்தை நம்ம பார்க்குற ஒரு ஆங்கிள் இருக்குது, ஆவியானவர் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு ஆங்கிள் இருக்குது. நம்ம எப்பவுமே அதில் தான் பார்க்கணும். அந்த டைமென்ஷனில் பார்த்தா தான் நமக்கு அது புரியும். அதுதான் வெளிப்பாடு. இந்த வசனத்தை நான் வாசித்துட்டு இருக்கும்போது, எதை பற்றி ஆண்டவர் இங்கே சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னால், நம்ம ஆண்டவர் சும்மா வெறும் நார்மலாக ஜோக் அடிக்கிறதுக்காகலாம் இப்படிலாம் போட மாட்டார். ஆண்டவர் எதுக்காக இது இப்படி சொல்லியிருக்கிறாரு, குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார் அப்படின்னா, இப்போ அந்த பிரசங்கியின் புஸ்தகத்தை திருப்பி வாசிங்க சொல்கிறேன். 7ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிங்க. அது என்ன, 1000 பேருக்குள்ளே ஒரு புருஷனை கண்டேன். 1000 பேரில் ஒரு புருஷனை தான் கண்டாரா? 1000 பேருக்குள்ளே ஒரு புருஷனை கண்டேன்னா எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால், வாசிங்க. உன்னத பாட்டின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 பேர்களில் சிறந்தவர். 1000 பேரில் ஒரு புருஷனை கண்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த புருஷன் இயேசு கிறிஸ்து 10,000 பேர்களிலே சிறந்தவர். பிதாவாகிய தேவன் ஆதாமை உண்டாக்குகிறார். ஆதாமை உண்டாக்கினதிலிருந்து அவர் ஒரு தனக்கேற்ற ஒரு புருஷனை, அதாவது புருஷன்னா நீங்கள் வெறும் கணவன் நினைக்கக்கூடாது. புருஷன்னா ஆண்மகன் அப்படின்னு அர்த்தம். கேடகம் பிடித்த 1000 புருஷர் அப்படின்னு சொன்னால், கேடகம் பிடித்த 1000 கணவன் அர்த்தம் இல்லை, கேடகம் பிடித்த 1000 ஆண்மக்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போது இன்னொரு வசனம் இருக்குல்ல, மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிங்கள் அப்படின்னு சொன்னால், சொந்த புருஷனா என்ன? நிறைய பேர் சொந்த புருஷனோட தப்பாக புரிச்சுக்கிறாங்க. அதாவது சொந்த ஆண்களுக்கு, அப்பாவுக்கு, கணவனுக்கு, அண்ணனுக்கு, அந்த மாதிரி அர்த்தம். சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிங்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம புருஷர் என்பது ஆண்களை குறிக்கிறதான ஒரு வார்த்தை. 1000 பேரில் ஒரு புருஷனை கண்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆதாமை உண்டாக்கினதிலிருந்து ஆண்டவர் அநேக இடத்துல சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். ஆதாம்கிட்டே எதிர்பார்த்தார், விழுந்து போனார். அதுக்கு பிறகு நோவா காலத்தில், அதுக்கு பிறகு ஒவ்வொரு காலத்திலும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாரும் நீதிமான்களாக இருந்தாலும் கூட தேவன் எதிர்பார்த்த பரிசுத்தம் அவரிடத்துல இல்லை. இவ்வளோ பேருக்குள்ளே, 10,000 பேருக்குள்ளே ஒரு புருஷனை கண்டேன். என் நேசர் 10,000 பேர்களிலே சிறந்தவர். அதான் 1000 பேருக்குள்ளே ஒரு புருஷனை கண்டேன். 10,000ங்களிலே ஒரு புருஷன் யாருன்னா இயேசு கிறிஸ்து. இப்போ தேவன் தனக்கேற்ற அந்த புருஷனை கண்டுபிடிச்சிட்டார். ஆனால் அவருக்கு ஏற்ற மணவாட்டி, குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவருக்கு ஏற்ற மணவாட்டி எது? எதுக்காக சொல்கிறேன்?
இப்போ ஆதாமிலிருந்து நோவா வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மனசாட்சி காலம், அது ஒரு சபை. மனசாட்சி பிரமாணம் என்பது ஒரு சபை. அடுத்து ஆபிரகாமிலிருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் நியாயப்பிரமாண காலம், அது ஒரு சபை, இஸ்ரவேல் சபை. இப்போ இயேசு கிறிஸ்துவிலிருந்து நம்ம காலம் வரைக்கும் இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது, இது சுயாதீன பிரமாணம், அதாவது புதிய ஏற்பாட்டு சபை. இப்போ ஆண்டவர் ஒவ்வொரு காலத்திலும் ஒரு சபையை தனக்கு மனவாளியாக செலக்ட் பண்றார். இஸ்ரவேலையுமே அப்படிதான் சொல்றாரு, நீ என்னுடையவனானாய் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் ஒவ்வொரு சபையும் ஏதோ ஒரு இடத்துல கர்த்தருக்கு சோரம் போகிறது. ஆதாம் காலத்தில் உள்ள மனசாட்சி பிரமாணம் ஃபெயிலியர். அதனால தான் நோவா காலத்தில் எல்லாத்தையும் அழிச்சிட்டு புதுசாக ஒரு பிரமாணத்தை உண்டாக்குறாரு. ஆண்டவர் சொல்றார் நோவா கிட்ட, இது முதல் கொண்டு நான் சகோதரனுடைய ரத்தத்துக்கு நான் பழி வாங்குவேன். புது பிரமாணம் வருது, நியாயப்பிரமாணம் வருது. நியாயப்பிரமாணம் இயேசு கிறிஸ்துவோடு கூட ஃபெயிலியர். இயேசு கிறிஸ்து வர்ற போது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போ இயேசு புது பிரமாணத்தை கொண்டாடுறாரு, அதான் சுயாதீன பிரமாணம். இப்போ நாம் இருக்கிறோம். ஸோ இந்த பிரமாணத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ இது ஒரு மனவாட்டி சபை. இப்போ குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார் அப்படின்னா, குணசாலியான சபையை கண்டுபிடிப்பவன் யார்? அது மனைவியை குறிக்கவில்லை, சபையை குறிக்கிறது. வெறும் மனைவிக்குன்னு வச்சு தியானிச்சாலும் தியானிக்கலாம். அதில் உங்களுக்கு உலக பிரகாரமான சத்தியம் தான் கிடைக்கும், ஆவிக்குரிய சத்தியம் கிடைக்காது. அதே குணசாலியான ஸ்திரீ என்பது ஒரு ஆவிக்குரிய சபை, கர்த்தருக்கு ஏற்ற மனவாட்டி சபை. அந்த மனவாட்டி சபையை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த நீதிமொழிகளின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிச்சோம் இல்லையா? 10வது வசனத்துலேருந்து 31வது வசனம் வரைக்கும் அந்த 21 வசனத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிற சபை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் நாம் பார்க்கிறோம். அதில் குறிப்பாக நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு தடவை அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்புங்கிற தலைப்பின் கீழ் தேவன் நம்புகிற சபை எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துருக்கிறோம். இன்றைக்கி நம்ம எந்த வசனத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், நீதிமொழிகள் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோடே வேலை செய்கிறாள். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோடு கூட வேலை செய்கிறார். ஒரு சபையை குறித்து சொல்லும்போது அந்த சபை அல்லது அந்த மனைவி அல்லது அந்த பெண் மிக முக்கியமாக 2 பொருளை வைத்து வேலை செய்கிறாள். எதற்காக அப்படிங்கிறத நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி அப்படின்னு சொல்லி, இந்த ஆட்டு மயிர் சணல் இந்த 2 விஷயம் எதை குறிக்கிறது, எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், முதலாவதாக ஆட்டு மயிர் என்பது நியாயப்பிரமாணத்தை குறிக்கிறதான ஒரு வார்த்தை. ஆட்டு மயிர் என்பது நியாயப்பிரமாணத்தை குறிக்கிற வார்த்தை. எப்படி சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், வாசிங்க யாத்ராகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோலினால் கூடாரத்திற்கு ஒரு மூடியையும். நல்லா கவனிங்க, நியாயப்பிரமாணம் என்பது சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோலினால் அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை மூடணும். இதற்கான ஆவிக்குரிய சத்தியம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆண்டவர் சபையை தன்னுடைய ஒரு பிரமாணத்தினால் மூடி இருக்கிறார். இப்போ இன்னும் கொஞ்சம் நீங்கள் பின்னாடி போனீங்க அப்படின்னு சொன்னால், ஆதாமுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, தோலினாலே ஒரு ஆடையை தைக்கிறார். ஆடையை தைத்து அவனுக்கு ஆண்டவர் அதை போடுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த தோலினால் தைக்கப்பட்ட ஆடை என்பது எதை குறிக்கிறது? ஆதாம் பாவம் செஞ்சிட்டாரு, நிர்வாணம்னு வந்துருச்சு. நிர்வாணம் வந்த உடனே ஆண்டவர் என்ன செய்கிறாரு, தோலினாலே ஒரு ஆடையை உண்டாக்கினார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தோலினால் ஆடைகளை உண்டாக்கி அப்படின்னு. தோலினால் ஆடையை உண்டாக்குனார்னா அங்கே ஒரு மிருகம் பலி ஆகியிருக்கணும், ஏதோ ஒரு மிருகம் அடிக்கப்பட்டிருக்கணும், ஆடோ மாடோ ஏதோ ஒன்று அடிக்கப்பட்டோம். நாம் அதை ஆடுன்னு நினைக்கிறோம், ஏன்னா உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டின்னு வசனம் இருக்குது. அப்போது இயேசு கிறிஸ்துவினுடைய பலிக்கு அது முன்னடையாளமாக இருக்குது. அப்போது ஒரு மிருகத்தினுடைய தோலை எடுத்து தான் அவங்களுக்கு மூடுறாரு. ஆட்டு தோலினால் அல்லது ஒரு தோலினால் அவர்களுக்கு ஆடையை உண்டாக்கி. இதுதான் நியாயப்பிரமாணத்தில் ஆண்டவர் ஆசாரிப்பு கூடாரத்துக்கு வரும்போது அவர் என்ன சொல்கிறாரு, ஆசாரிப்பு கூடாரத்தை சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடாவின் தோலினால் மூடி. அவருடைய அர்த்தம் என்ன, ஒரு சபையானது அல்லது அந்த நியாயப்பிரமாணமானது அல்லது ஒரு பிரமாணமானது முதலாவதாக அந்த சபையை மூடி இருக்க வேண்டும். முதலாவது ஒரு சபை குணசாலியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய வசனத்தினாலே அது மூடப்பட்டிருக்க வேண்டும். ஏன் அப்படின்னா, எதுக்கு இப்போ கூடாரத்தை ஆட்டுக்கடா தோல்னால மூட சொல்கிறாரு அப்படின்னா, வெளியிருந்து வரக்கூடிய மழையோ
பனியோ நம்ம பொதுவாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ இருக்கவங்களாம் பார்த்துருப்பீங்க. ஒரு நம்ம காலத்தில் கூரை வீடு இருக்கும்போது மேலே ஒரு பிளாஸ்டிக்கில் என்ன பண்ணியிருப்போம், கவர் போட்டு வச்சுருப்போம். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அந்த மழை பெய்யும் போது தண்ணி வீட்டுக்குள்ளே வராமல் அந்த கூரைக்கு மேலே நம்ம போட்டிருப்போம் ஒரு பிளாஸ்டிக். இப்போல்லாம் வந்து ஒரு வித்தியாசமான டென்ட் ஒன்று வந்திருக்குது. அதை போட்டுட்டோன்னு சொன்னால் வராது. முந்தி இந்த லாரியெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னா பொருள் எடுத்துகிட்டு போகும்போது தார்பாயின்னு ஒன்று போட்டிருப்பாங்க, மேலே போட்டு இருக்க கட்டியிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, உள்ளே இருக்க பொருள் கெட்டு போகாமல் இருப்பதற்காக. மேலே வரக்கூடியதான மழையோ பனியோ அதில் பெஞ்சு கெட்டு போக பண்ணிடும். அதுக்கு நடுவில் இது இருந்து முழுவதுமாக பாதுகாப்பு. ஆண்டவர் அதற்கு முன்னடையாளமாகத்தான், ஆவிக்குரிய விதமாக தான் ஒரு சபை இந்த உலகத்தினால் தீட்டுப்படாதபடிக்கு அல்லது உலகத்தினால் கெட்டு போகாதபடிக்கு தன்னுடைய பிரமாணத்தினால் மூடி வைத்திருக்கிறார். நியாய பிரமாணத்தினால் தபசு தோலினாலும் மாட்டு தீர்ந்த சிவப்பு கடாவின் தோலினாலும் மூடுகிறார். இதுதான் ஆதாமுக்கு அடையாளமாக அவன் நிர்வாணம் காணாதபடிக்கு என்ன செய்கிறாரு, அவனை தோல் உடையினால் மூடினார் இருக்கு. அப்போ ஒரு சபை இந்த உலகம் தொடாதபடிக்கு, முதலாவதாக உலகம் தொடாதபடிக்கு அவள் மூடப்பட்டிருக்க வேண்டும். அது எதனால் மூடப்பட்டிருக்க வேண்டும்? கர்த்தருடைய பிரமாணங்களினாலே, வசனங்களினாலே மூடப்பட்டிருக்க வேண்டும். பிரமாணம்னா உடனே நியாய பிரமாணத்தை மட்டும் நீங்கள் எடுத்துடக்கூடாது. இப்போ ஆபிரகாம் பற்றி சொல்லும் போது 25ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தில், ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் பிரமாணங்களையும் என் நியமங்களையும் என் கட்டளைகளையும் கை கொண்டான் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ என்ன பிரமாணம்? கர்த்தர் நமக்கு என்ன சொல்றாரோ அதான் பிரமாணம். அது நியாய பிரமாணமோ, சுயாதீன பிரமாணமோ, மனசாட்சி பிரமாணமோ. ஆதாமை குறித்து சொல்லும் போது, ஆதாம் என் உடன்படிக்கையை மீறினானுங்கிறார். ஆதாமோட என்ன உடன்படிக்கை? நீ இந்த பழத்தை சாப்பிடாத, அவ்வளோதான் பிரமாணம். புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய், அது ஜட்ஜ்மெண்ட். இது பிரமாணம், இது ஜட்ஜ்மெண்ட். அவ்வளோதான், அவனுக்கு ஈஸி. நியாய பிரமாணமும் அதே மாதிரி தான். இதெல்லாம் செய்யாதீங்க, கொலை செய்யாதிருப்பாயாக, செஞ்சா ஜட்ஜ்மெண்ட். இது ரெண்டுத்துக்கு இப்போ நடுவில் என்ன கொண்டாந்துட்டாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிரமாணத்தை கொண்டாந்துட்டார். தபசு தோலினால், அது ஆட்டு தீர்ந்த சிவப்பு கடாய் தோலால் மூடிட்டார். இதிலிருந்து நீங்கள் பாதுகாக்கப்படுவதற்கு. அப்போ சபை என்பது எப்படி இருக்க வேண்டும்? ஆண்டவர் சொல்றார், குணசாலியான ஸ்திரீ என்ன செய்கிறாள்? ஆட்டு மயிரினாலே வேலை செய்கிறாள். எதுக்கு ஆட்டு மயிரால் வேலை செய்கிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பின்னாடி வசனம் சொல்லுது. 21வது வசனம் வாசிங்க பார்ப்போம். அதே 31:21. தன் வீட்டார் அனைவருக்கும் ரெட்டைப்புரை உடுத்தி இருக்கிறார். ரெட்டைப்புரை ஆடை, குளிருக்கு போட்டிருக்கிறதுனா உள்ளன் கிளாத்ஸ் மாதிரி. ரெட்டைப்புரை ஆடைனா அதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு, டபுள் ஃபோல்டட். 2 வகையான உடைகள், அது 2 உள்ள வைக்கிற மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டால், மேலே போட்டிருக்கிற உடை, அதான் வசனம். இப்போ நீங்கள் வீட்டையே எடுத்துக்கொள்ளுங்களேன். ஒரு வீடு அல்லது ஒரு குடும்பம் எதனால் மூடப்பட்டிருக்க வேண்டும்? கிறிஸ்துவின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருக்கிறது. எதனால் மூடப்பட்டிருக்க வேண்டும்? கர்த்தருடைய வசனத்தினாலே மூடப்பட்டிருக்க வேண்டும். கர்த்தருடைய வசனத்தினாலே மூடப்பட்டிருக்கிறபடினாலே தான் வீடு முழுவதுமாக பாதுகாக்கப்படும். இன்னைக்கு ஒரு நல்ல சபை எதில் மூடி இருக்க வேண்டும்? வசனத்தில். அப்பதான் வசனத்தில் நீங்கள் சபையை மூடிட்டீங்கன்னா வெளியிருந்து வரக்கூடிய எதுவும் அதை கெட்டு போக பண்ணாது. அதை நம்ம ஸ்ட்ராங்காக பார்த்துக்கலாம். இன்னைக்கு சபையை பாதுகாக்கிறதுக்கு நம்ம பல விதத்தில் போராடுறோம். எப்படி தக்க வைக்கிறது, விசுவாசியை தக்க வைக்கிறது, எப்படி ஒரு பக்கம் ஸ்பிரிச்சுவலாகவும் போராடுறோம், ஆவிக்குரிய விதத்திலும் விசுவாசிகளை எப்படி தக்க வைக்கிறது. ஏன்னா வெளியிருந்து நிறைய ஓநாய்கள் வருது, கள்ள உபதேசம் வருது, நூதனமான உபதேசங்கள் வருது, கள்ள போதகம், கள்ள தீர்க்க தரிசனம் எல்லாம் வருது. இவைகளுக்கு நடுவில் ஒரு விசுவாசியை பத்திரமாய் பாதுகாத்து பரலோகத்துக்கு கொண்டு போவது என்பது ஒரு மெய்ப்பனுக்கோ அல்லது ஊழியக்காரர்களுக்கோ கடினமாக இருக்கு. இப்போ நமக்கே நம்ம டீச்சிங் பண்ணுறோம். நம்ம டீச் பண்ணும்போது இதுக்கு அகைன்ஸ்டாக வலைத்தளத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய டீச்சிங் வருது. என்னுடைய டீச்சிங் நான் சொல்லலை, பைபிளுக்கு அகைன்ஸ்டாக. அப்படி வரும்போது நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இதை எப்படி ஜனங்க மோசம் போவாங்களே. ஏன்னா அதுக்கு கீழேயே ஜனங்க கொஞ்சம் பேர் என்ன செய்கிறாங்க, அவங்கள ஃபாலோ பண்ணுறவங்க இருக்கிறாங்க. அப்போ நான் சொல்லுவேன், நிறைய ஊழியக்காரங்க என்கிட்ட சொல்லுவாங்க, ஐயா எங்கள் சபை விசுவாசியில் இந்த மாதிரி கள்ளோபதேசத்துக்கு பின்னாடி போயிருச்சுங்கிறது ரெண்டாவது. ஏன் போச்சுன்ற கொஸ்டின் வருது. ஏன் போச்சு? நாம் அதை முன்னாடியே ஆட்டு மயிரினால் மூடாமல் மறந்துட்டோம். சிவப்பு தீர்ந்த ஆட்டு கடாவின் தோலினால் மூட மறந்துட்டோம். சிலர்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தார்பாய் போட்டோ அல்லது பிளாஸ்டிக் போட்டோ கூரை விட மூடுறதுக்கு மூட மாட்டாங்க. திடீர்னு மழை வந்த உடனே கிடுகிடுன்னு ஓடி போய் என்ன பண்ணுவாங்க, அதை எடுத்து மூடி ஈடு ஏதாவது பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க லாஸ்ட் மினிட்ல. அதுக்குள்ளே இவங்களும் நினைஞ்சு வீட்டுக்குள்ளேயும் தண்ணி வந்து எல்லாம் நடந்துடும். சிலர் இந்த மழை வந்தபோது துணி எடுக்க ஓடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? மேலே
அப்படியே மழை வரப்போகுது மூடுற மாதிரி இருக்கும் போதே போய் எடுத்துட வேண்டியது தானே. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா மேகமூட்டமாக இருக்கும் போதே நம்ம என்ன பண்ணிடணும், கெஸ் பண்ணி போய் அதை எடுத்துடணும். அவங்க என்ன செய்வாங்கன்னா மழை வரட்டும் தூறல் போடும் போது போய் எடுக்கலாம்பாங்க. எதிர்பார்க்காம மழை சட சட சடன்னு அடிக்கும். இவங்க போயிறதுக்குள்ளே காஞ்ச துணியை எடுக்கலான்ற பார்த்தா அதை எடுக்கிறதுக்குள்ளே இவங்க நினைஞ்சிருவாங்க மொத்தமும். லாஸ்ட் மினிட்ல ஒர்க் பண்ணுறது. அந்த மாதிரி தான் இன்னைக்கு நிறைய பேர். ஏன் சபை கள்ள உபதேசத்தில் போயிருச்சு மாட்டிருச்சு, அல்லது ஏன் சபை நிலை நிற்கல, ஏன் தேவனை விட்டு பின்வாங்கி போகுதுன்னா சபை வசனத்தினால் மூடப்படாததுனால. இப்போ இந்த கொரோனா வந்த பிறகு ஆண்டவரை பற்றின பயமும் வசனத்தின் மேலே வாஞ்சையும் எல்லாம் வந்திருக்கு. ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் நான் தப்பாக சொல்லலை. வர்றதுக்கு முன்னாடியே இருந்திருக்கணும்ல. ஏன் அப்போ இல்லை? இப்போ நான் ஆண்டவரை ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்தாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கொரோனாவோடையே வருகை வந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? ஆண்டவர் இப்படி கொரோனாவை நமக்கு அனுப்பி விட்டதுனால ஏதோ ஒரு கூட்டம் கொஞ்சம் எஸ்கேப் ஆயிடுச்சு. ஆண்டவர் பக்கம் வந்து தப்பிச்சு ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஆண்டவருக்குள்ளே அப்படி ஒரு பயத்திலேயாவது வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை இந்த கொரோனா வர்றதுக்கு முன்னாடி வருகை வந்திருந்தா நிர்விசானம். ஏன் சபை வசனத்தில் மூடப்படலை? இன்னைக்கு இருக்கிற சபைகள் மற்ற எல்லாத்துலேயும் மூடப்பட்டிருக்கு. மாடர்னைஸ்ட் ஆகிருக்கு, டெக்னாலஜி வைஸ் மாடர்னைஸ்ட் ஆகிருக்கு. இப்போ கட்டடங்கள் பெருசாக இருக்குது, ஜனங்கள் மாடர்னாக இருக்கிறாங்க. இப்போ சபைக்குள்ளே வந்து எல்லாம் இருக்குது, ஆன்லைன் இருக்குது, ஃபேஸ்புக்கில் லைவ் போகுது, யூடியூப்பில் லைவ் போகுது. இது எதையுமே நான் குறையா சொல்லலை. ஆனால் இது சபையை காப்பாற்றாது. நிறைய பேருடைய எண்ணம் என்ன அப்படின்னு சொன்னால், சபையை கிராண்டாக வச்சா ஜனங்க என்ன செய்வாங்க, இங்கே வருவாங்க. அது ஒரு கூட்டம் இருக்க தான் செய்யுது. நேமை பார்த்து போகிற சபை இருக்குது, அல்லது ஃபேமை பார்த்து போகிற சபை ஒன்று இருக்குது. நாங்கள் இந்த சர்ச்சு அப்படி அதுலேயே அவனுக்கு ஒரு பெருமை இருக்கும். நான் இந்த சர்ச்சுங்கிறதுல அவனுக்கு ஒரு பெருமை இருக்கும். சரி, உங்கள் பாஸ்டரை கடைசியாக எப்படா பார்த்தேன்? எங்கள் பாஸ்டரை பார்க்கவே முடியாது. அப்போ அந்த சர்ச்சுக்கு போய் என்ன பிரயோஜனம்? எங்கள் சர்ச்சில் பார்க்கவே முடியாது. சரி, உங்கள் பாஸ்டர் கடைசியாக எப்போ உன்னை பார்க்க வந்தார்? எங்கங்க, நாங்கள் 50,000 பேர் இருக்கோம், எங்களெல்லாம் பார்க்க வர முடியுமா? ஒரு ஆட்டுக்குட்டியை பற்றி விசாரிக்க கூட முடியாத ஒரு சூழ்நிலை. அதில் ஒரு பெருமை அவங்களுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அது அவங்க இஷ்டம். ஆனால் நான் என்ன சொல்லுவேன், பர்சனலாக உட்காந்து எனக்கு போதிக்கிற, எனக்கு தேவை என்றால் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு போதிக்கிற, எனக்கு உடனடியாக இயேசுநாதரே உடனடி அவைலபிள். அதான் வசனம் சொல்லுது, கர்த்தரை இவ்வளவு சமீபமாய் பெற்ற வேற ஜனம் எது? கர்த்தர் நமக்கு எவ்வளோ இருக்கிறாரா? சமீபமாக இருக்கிறாரு. ஆனால் இன்னைக்கு ஊழியக்காரங்க ரொம்ப தூரமாயிட்டோம். இப்போ ஊழியக்காரங்களை பார்க்கணுனாலே ரொம்ப பிஸி, அப்பாயின்மெண்ட்லாம் வாங்க வேண்டியிருக்கு, பார்க்க முடியாது. இன்க்ளூடிங் மைசெல்ஃப், என்னையும் சேர்த்தே சொல்கிறேன். இப்போ விசுவாசிக்கு அவைலபிள் யாரெல்லாம் ஊழியக்காரங்க கிடையாது, இயேசுநாதர் மட்டும்தான். அது வரைக்கும் நல்லது, நீங்கள் அவர்கிட்டே போங்க, அவர் தான் 24 hours அவைலபிள். ஏன்னா ஊழியக்காரங்க இன்னைக்கு ரொம்ப பிஸி ஆகிட்டோம். அப்போ சபை வந்து ஜனங்க வந்து எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, ஊழியக்காரனுமே அப்படி ஆப்பிரிக்காவில் உள்ள ஒரு ஸ்டைல் சொல்லுவாங்க. என்னென்னா, சபை எப்படி இருக்குன்னா, அவங்க பாஸ்டர் வந்து நல்ல ஒரு கிராண்டு காரில் இறங்கணும், அப்போ தான் அந்த பாஸ்டர் பெரிய பாஸ்டர்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம். ஸ்பிரிச்சுவல் பேஸ் இல்லை. மற்ற மூடியெல்லாம் இருக்கு, எந்த மூடி இல்லை? வசன மூடி கிடையாது. சபை வசனத்தில் மூடப்பட்டிருக்கணும். இன்னும் எத்தனையோ பிரச்சனைகள் சபைக்கு வரும், உங்களுக்கும் வரும். நான் சொல்கிறது ஸ்பிரிச்சுவல் ப்ராப்ளம். உலக பிரகாரமாயும் ப்ராப்ளம் வந்தாலும் அவைகளுக்கு நடுவில் உங்களை நிலைநிற்க பண்ண போவது எதுனா வசனம் தான் நிற்கும். எத்தனையோ பிரச்சனைக்கு நடுவில் நம்மளை காப்பாற்றினது வசனம் தான். எத்தனையோ போராட்டத்துக்கு நடுவில் நம்ம விசுவாசத்தோடு இன்றைக்கும் நிற்கிறோன்னா கர்த்தருடைய வசனம் மட்டுமே நிற்க வச்சிருக்குது. எத்தனை பிரச்சனை, எவ்வளோ போராட்டம், எவ்வளோ நேரத்தில் வந்து ஏன் அந்த ஆண்டவரை விட்டே போயிடலாங்கிற அளவுக்குலாம் நமக்கு என்ன வந்துச்சு, சிச்சுவேஷன்ஸ் வந்துச்சு. அப்படி வரும்போதெல்லாம் போகாமல், நம்மளை போக விடாமல் நம்மளை காப்பாற்றினது எதுன்னு கேட்டிங்கன்னா கர்த்தருடைய வசனம். ஆண்டவர் வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கினார்னு. முந்தியெல்லாம் நம்ம இந்த சிஎஸ்ஐ காரங்களை சொல்லுவோம், அவங்கள பாரம்பரிய சபையார்னு. ஆனால் அவங்ககிட்ட படிக்க வேண்டியது நிறைய இருக்குது. அவங்க வந்து ஆவியும் இல்லை அனலும் இல்லைன்னுலாம் சொல்லுவாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட தேவ பயம் உண்டு. எல்லா வீட்லேயும் குடும்ப ஜபம்னு ஒன்று இருக்கும். அவங்க ஏன் அவ்வளோ ஆசீர்வதிக்கப்படுறாங்க, ஏன் அவங்க வந்து, நான் வெறும் உலக பிரகாரமாக சொல்லலை, நீங்கள் நார்மலாகவே நீங்கள் சொல்லக்கூடியதான இந்த பாரம்பரிய சபையார்னு சொல்கிறவங்ககிட்ட குடிக்கிற பழக்கம் மெஜாரிட்டியாக இருக்காது. யாருக்கிட்டையும் சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருக்காது. அவங்க பேசிக்காகவே சன்மார்க்கனும் நீதிமானுமாக இருப்பாங்க. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அவர்கள் தலைமுறையாகவே அந்த குடும்ப ஜபம் வசனம் அதில் வளர்க்கப்பட்டு கொண்டே வருவாங்க. அவங்க வீடுகளில் வளர்க்கப்பட்டுக்கிட்டே வருவாங்க. உட்காந்து குடும்பமாக உட்காந்து ஒரு குடும்ப ஜபம் பண்ணுவாங்க. நாம் இன்றைக்கும் இருக்கோம், இன்றைக்கும் இருக்குது.
அதே மாதிரி வெளியே போகும்போது ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு வெளியே போவாங்க. நெத்திலே ஒரு சிலுவை போடுவாங்க. அது போடலாமா போட வேணாமாங்கிறது வேற விஷயம். ஆனால் தேவ பயம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த தேவ பயம் தான் இங்கே மிஸ்ஸிங். ஏன்னா நாமெல்லாம் இப்போ நம்ம ஊரில் சொல்லுவாங்க, கோயில் பூனை திருட்டு கஞ்சாதும்பாங்க. நாமெல்லாம் ஆவி அனல் இப்படி சர்ச்சிலேயே இருக்கிறதுனால நமக்கு அந்த தேவ பயம் போயிட்டே இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக. ஆனால் அவங்கள பார்த்தீங்கன்னா இன்னும் அதை மெயின்டைன் பண்ணுவாங்க. அதனாலேயே நான் சொல்லுவேன், அவர்கள் தலைமுறை தலைமுறையை பாதுகாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அந்த பாதுகாப்பு நமக்கும் வரணும்னா நம்ம சபைகளும் சரி வீடுகளும் சரி வசனத்தினால் மூடப்பட்டிருக்கணும். இதை சபை ரெடி பண்ணணும். சபை வந்து என்ன செய்யணுமா, தன் பிள்ளைகளுக்கு ஆட்டு மயிரினால் ரெடி பண்ணுறான். ஏன் பின்னாடி ஒரு குளிர்காலம் வரும், குளிர்காலம் வரும்போது என் பிள்ளைகள் சஃபர் ஆகக்கூடாதுன்னு இப்போவே ரெடி பண்ணுறது. இதுதான் ஒரு சபை செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம். நீங்கள் குடும்பத்திலும் சொல்கிறேன், பிள்ளைகள் வளர ஆரம்பிக்கும் போதே, சின்ன பிள்ளைகள் கை குழந்தையாக இருக்கும் போதே சொல்கிறேன், வசனத்தில் வளர்க்க தொடங்கணும். சிலர்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் பார்த்துருக்குறேன், சில மார்க்கத்தார் 3 வயசு 4 வயசில் அவங்க வேதத்தை கையில் கொடுத்து அவங்களுடைய வழிபாடு தளத்துக்கு அனுப்பி விடுவாங்க. எத்தனை மணிக்கு தெரியுமா? காலைல 5 மணிக்கு. நான் காலைல 5 மணிக்கு எழுந்திரிச்சு போகும்போது பார்ப்பேன், அவங்க பிள்ளைகளே 5 வயசு 4 வயசு பிள்ளைகளே கையில் என்ன செய்வாங்க, அவங்களுடைய மார்க்கத்தினுடைய புத்தகத்தை கொடுத்து படிக்க அனுப்பி விடுவாங்க. அவர்கள் வந்து உலக பிரகாரமாக படிக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க, அது வேற. ஆனால் அவங்க ஒன்றில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க, தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய வசனத்திலே வளர்க்கப்பட்டு இருக்க வேண்டும். நம்ம என்ன பண்ணுவோம், 15 வயசுக்கு மேலே தான் பிள்ளைக்கு வசனத்தை சொல்லிக் கொடுக்கறத பற்றியே யோசிப்போம். சின்ன வயசில் சொல்லி கொடுத்தாலே வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டி, அந்த குழந்தைக்கு போய் ஏன் இதெல்லாம் பண்ணுறீங்க, அது கொஞ்சம் இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர், மனைவி கர்ப்பமான போது ஆடான்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணார், டெய்லி அவர் ஒரு வேலையாக எடுத்து செஞ்சார். அவர் தன் மனைவி பக்கத்தில் உட்காந்து மத்திய எழுதின சுவிசேஷத்திலிருந்து டெய்லி ஒரு அதிகாரம் படிப்பார். அந்த கர்ப்பமானாங்கன்னு கேள்விப்பட்ட அன்னையிலிருந்து டெய்லி ஒரு அதிகாரம் அவர் படிப்பார். பைபிளை வச்சு மத்தியிலிருந்து படிப்பார். அவர் சொல்லுவார், அண்ணே குழந்தை பிறக்கிறதுக்கு நான் எப்படி பைபிளை முடிச்சிருவேனே, ஏன் அப்படின்னு கேட்டேன். அப்போ சொன்னார், அண்ணே நம்ம வாசிக்கிறது பிள்ளை காதில் விழுனே அப்படின்னு. இதை நம்ம பைத்தியம் தானே சொல்லுவோம், ஆனால் சயின்டிஃபிக்கலி ப்ரூவ்டு. சயின்ஸ் என்ன சொல்லுது, பிள்ளை வயிற்றில் இருக்கும்போது நம்ம வெளியே பேசுறது நிறைய விஷயங்கள் அதுக்கு என்ன செய்யுமா, கேட்குமா. நாம் இங்கே சண்டை போட்டோம்னா அது அங்கே துள்ளுமா, நாம் இங்கே பட்டாசு வெடிச்சோம்னா அது பயப்படுமா. அவங்க சொல்கிறாங்க, இஸ்ரேலெல்லாம் கர்ப்பமாக இருக்கிறவங்க டிவி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்கிறாங்களாமா. ஏன்னு சொன்னால் அதில் வரக்கூடிய சீரியல் அந்த மாதிரி கத்தி குத்துறதெல்லாம் பிள்ளை என்ன செய்யுமா, அஃபெக்ட் பண்ணுமா. அப்போது அந்த மனுஷன் அந்த பிள்ளை பிறக்கிறதுக்குள்ளே பைபிளை வாசித்து முடிச்சுட்டார். அவர் சொல்கிறாரு, ஆனால் நான் சொல்லிக் கொடுக்குறோம் இல்லையா, இந்த வசனம் என் பிள்ளை காதில் என்ன செஞ்சுருக்கோம், விழுந்திருக்கோம். ஒரு பைபிளை அந்த பிள்ளை பிறக்கிறதுக்குள்ளேயே கேட்டு முடிச்சிருச்சு. நாம் பார்த்துருக்கீங்களா, பைபிள் எப்போ வாங்கி கொடுப்போன்னு, 5வது பர்த்டேக்கு 10வது பர்த்டேக்கு ஒரு படம் போட்ட பைபிள் ஒன்று வாங்கி கொடுத்து, அது வேறு நமக்கு ஒரு பெருமை, என் பிள்ளைக்கு நான் இன்றைக்கி தான் பைபிள் வாங்கி கொடுத்துருக்கேன். பண்ணுறது லேட்டு, சரி அதுலேயாவது வாங்கி கொடுத்தீங்களே தோத்திரம். எதுக்கு சொல்கிறேன், நம்முடைய குடும்பம் வசனத்தினால் கட்டப்பட்டிருக்க வேண்டும், வசனத்தினால் மூடப்பட்டிருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் பிள்ளைங்க காலையில் எழுந்திரிச்சு பைபிள் வாசித்தாங்களான்னு கேளுங்க. நீங்கள் முதல்ல வாசிங்க, அது ரொம்ப முக்கியம். நம்ம வாசித்தாதான் நம்ம வாசிப்பான், நம்ம வாசினா பிள்ளைகள் வாசிக்கும். சில வீடுகளெல்லாம் பைபிள் வாசித்தியா அப்படின்னு அவன் திரும்பி அப்படியே பார்ப்பான் நம்மளை, சார் வாசிச்சிங்களா அப்படின்னு அவன் பார்க்குறது நம்மளை பார்த்து கேட்குற மாதிரியே இருக்கும். எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம சில பையனை ஸ்ட்ரிக்டாக வளர்ப்போம், நாம் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்போம் இல்லை, சீரியல் பார்த்துக்கிட்டே இருப்போம். அவன் உட்காந்து கார்ட்டூன் பார்த்தா, பாஸ்டர் சொன்னாரல்ல உன்னை டிவி பார்க்காதன்னு அப்படிம்போம். அவன் நம்மளே பார்ப்பான், பாஸ்டர் எனக்கு மட்டுமா சொன்னார், சரி பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு. நீங்கள் முதல்ல நல்ல பைபிள் வாசிங்க. வீட்டையும் சரி சபையும் சரி வசனத்தினால் கட்டப்பட்டிருக்கணும். வசனத்தை பேசிக்கிட்டே இருங்க, பிள்ளை கூட உட்காந்து வசனத்தை பேசிக்கிட்டே இருங்க, ஒன்றும் தப்பு இல்லை. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, நான் வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவலாலாம் வளர்க்கப்படலை. திடீர்னு ஒரு நாள் எங்கள் அம்மாவுக்கு பையனை கொஞ்சம் ஆண்டவருக்குள்ளே வளர்க்கணுன்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு. எனக்கு அப்போ ஒரு 8 வயசு 10 வயசு இருக்கும். அப்போ எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, திடீர்னு ஒரு நாள் ஆரம்பித்தாங்க, நம்ம டெய்லி ஒரு பாட்டு பாடி ஜெபம் பண்ண போகிறோம்னு சொன்னாங்க. எனக்கு சிரிப்பு, ஏன்னா நாங்கள் பாடினா எப்படி இருக்கும்னு எங்களுக்கு தெரியும். ரெண்டாவது நான் அப்போ ரொம்ப சினிமா பாட்டு கேட்குறாள். எங்கள் அம்மா மெனக்கெட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 மாதம், அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண முடியல எங்களால், ஒரு 6 மாதம்
டெய்லி என்னை பக்கத்தில் உட்கார வச்சு ஒரு பாட்டு பாடுவாங்க, ஒரு வசனம் வாசிப்பாங்க. இது வந்துட்டு எனக்கு ஒரு 8 வயசு 10 வயசு இருக்கும்போது நடந்துச்சு. நான் சொல்லுவேன், அதனால் என்ன பிரயோஜனம் அப்படின்றதுலாம் ரெண்டாவது. ஆனால் அன்னைக்கு பேசப்பட்ட வசனம், அன்னைக்கு சொல்லப்படுகிறது, பின்னாட்களில் என் ஊழியத்துக்கு அது ஒரு பிரயோஜனமாக இருக்குது. அவங்க அன்னைக்கு பெற்றோர் பண்ணுகிற ஜெபம் நமக்கு பின்னாடி என்ன செய்யுது, ஒரு பிரயோஜனமாக இருக்குது. அப்போது நம்ம ஆரம்பிக்கும் போதே குடும்பத்தை எதில் கட்டிடணும், வசனத்தில் கட்டிடணும். நம்ம சொல்லும் போதே பையனை என்ன சொல்கிறோம், நீ டாக்டராக வரணும், நீ இன்ஜினியராக வரணும். எங்கள் அப்பா சொன்னார், நீ நல்ல இன்ஜினியராக வரணும். ஏன்னு கேட்டேன். நான் ஆக முடியல, நீ ஆகணும்னு. உங்களாலேயே முடியலையே, உங்கள் பையன் தானே நான், என்னால் எப்படி முடியும்னு மனசில் நினச்சிக்கிட்டேன். ஆனால் முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். என்னுடைய ஆம்பிஷன் வேறு, அவருடைய விருப்பம் வேறு. கடைசியில் எங்கள் 2 பேருதுமே ஆகலை. மேலே ஒருத்தர் வேற ஒன்று வச்சுருந்துருக்கிறார். எதுக்கு சொல்கிறேன், நம்முடைய ஆம்பிஷன்ஸ்லாம் வேறு. குடும்பத்தையும் சரி, பிள்ளைகளையும் சரி, சபையும் சரி வசனத்தினால் மூடப்பட்டிருக்கணும். ஏன், இது ஒரு வகையான பாதுகாப்பு. சமீபத்தில் ஒருத்தர் வந்து எனக்கு சாட்சி சொன்னார். அந்த சாட்சி எனக்கு கேட்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவர் சொன்னார், நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் பெற்றோர் எங்களை உட்கார வச்சு டெய்லி ஜெபம் பண்ணுவாங்கண்ணே. டெய்லி எங்களுக்கு இது பண்ணுவாங்க, வசனத்தை சொல்லி கொடுப்பாங்க. இப்போ அவருக்கு வந்து ஒரு 48-50 வயசு. அவர் உட்காந்து சொல்லும் போது எங்கிட்ட சொல்கிறார், ஆனால் அவர் என்ன அண்ணன் தான் கூப்பிடுவார், அது வேறு விஷயம். அவர் வந்து எங்கிட்ட சொன்னார், அண்ணன் எங்கள் பெற்றோர் வந்து சின்ன வயசில் உட்கார வச்சு எங்களுக்கு வசனத்தை சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு அந்த வசனம் ஒன்று கூட மைண்டில் ஏறலை, ஒன்று கூட மைண்டில் ஏறலை. ஆனால் திருமணமான பிறகு என் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை. ஒரு நாள் நானும் என் மனைவி பிள்ளைகளும் சூசைட் பண்ணலான்னு போயிட்டோம். சூசைட் பண்ணுற அளவுக்கு நாங்கள் போயிட்டோம். காரணம், அந்த அளவுக்கு உச்ச பிரச்சனை. அந்த நேரத்தில் என் பெற்றோர் சொல்லி கொடுத்த வசனம் ஞாபகத்துக்கு வந்தது. எப்போ சொல்லி கொடுத்த வசனம் எங்கே வருது பாருங்க, ஸ்டோரேஜில் வச்சுருந்துருக்க. ஆண்டவர் ஃபோல்டர் போட்டு உள்ள பிரெயினில் வச்சுருந்துருக்கிறாரு. கரெக்டான நேரத்துக்கு ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி அந்த வசனத்தை ஞாபகப்படுத்தின உடனே அந்த இரவு அவர்கள் தீர்மானம் எடுத்தார்கள், நம்ம ஏன் ஆண்டவருக்காக வாழக்கூடாதுன்னு சொல்லி. இன்னைக்கு அந்த குடும்பம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அப்போ நம்ம விதைக்கிற ஒரு வசனம் கூட வீணாய் போகாது. நாம நினச்சிப்போம், இதெல்லாம் என்ன பிரயோஜனம், இதனால என்ன நடக்க போகுது, டெய்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, அந்த வசனம் 20 வருஷம் கழிச்சு கூட அது உங்கள் குடும்பத்தில் பலனை கொடுக்கும். யாரோ ஒருத்தருடைய ஜீவனை காப்பாற்றும், யாரோ ஒருத்தருடைய குடும்பத்தை அது காப்பாற்றும். அதான் ஆண்டவர் சொல்ற, தண்ணீரின் மேலே விதை போடு, அது நெடுநாள் கழிச்சு பலன் கொடுக்கும். அந்த பலனை பார்க்கறதுக்கு நம்ம இருக்கிறோமா இல்லையோ அது வேற விஷயம். ஆனால் கண்டிப்பாக அது பலன் கொடுக்கும். கர்த்தருடைய வசனம் ஒரு நாளும் திரும்பவே திரும்பாது. அதனால் இப்போவே ஆரம்பிச்சிருங்க. அது சின்ன பிள்ளையோ பெரிய பிள்ளையோ, இப்போ தான் குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிருக்கிறீங்க, இல்லை இப்போ தான் நான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன், யாராக இருந்தாலும் சரி, வசனத்தை டெய்லி வீட்டில் உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் குடும்பமாக வசனத்தை வாசிங்க. அல்லது ஒரு சங்கீதம், ஒரு வசனத்தையாவது டெய்லி வாசிங்க. ஒரு குடும்ப ஜெபம் பண்ணுங்க. இது என்னைக்கோ ஒரு நாள் உன் குடும்பத்தில் பலனை கண்டிப்பாக கொடுக்கும். அப்போ சபை அல்லது ஒரு ஸ்திரீ முதலாவது ஆட்டு மயிரினால் என்ன செய்கிறாளாம், அவள் ஆடை தைக்கிறாள் அல்லது அவள் தயார் பண்ணுகிறாள். ரெண்டாவது அதே வசனத்தை வாசிங்க பார்ப்போம். நீதிமொழியின் புஸ்தகம் 31:13. ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோடு கூட வேலை செய்கிறார். ரெண்டாவது நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, சணலையும் தேடி. சணல் அப்படிங்கிறது எதை குறிக்கிறது, சணலையும் தேடினா சணல் எதை குறிக்குது அப்படின்னா, பொதுவாக ஸ்பிரிச்சுவலாக பைபிளை பொறுத்த வரைக்கும் சணல் நூல் என்பது ஆசாரியனுடைய வஸ்திரத்தை குறிக்கிறது. வாசிங்க யாத்ராகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 42வது வசனம் வாசி. அவருடைய நிர்வாணத்தை மூடும்படிக்கு இடுப்பு தொடங்கி முழங்கால் மட்டும் சணல் நூல் சல்லடைகளையும். அப்ப என்ன அர்த்தம், இது இன்னர் கார்மெண்ட். இவ்வளவு நேரம் நம்ம பேசினது அவுட்டர் கார்மெண்ட், வெளியே இருக்கிறதான ஆடை. இது வசனத்தினால மூடப்பட்டிருக்க வேண்டும். இது இந்த வசனத்தால் நீங்கள் மூடப்பட்டிருக்கும் போது மழையோ பனியோ உங்களை தாக்காதபடிக்கு அது உங்களை பாதுகாத்து கொள்ளும். எந்த பிரச்சனை வந்தாலும் அது உங்களுக்கு மறைவாய் இருக்கும், உங்களை அது பத்திரமாய் பார்த்துக்கொள்ளும். வசனத்துக்கு அப்படி ஒரு பவர். ஆனால் இன்னொரு ஆடை இருக்கிறது, உங்களுடைய இன்னர் கார்மெண்ட்ஸ், அதாவது ஆசாரியன் உள்ளே போடுகிறதான ஒரு வஸ்திரம். இந்த வஸ்திரத்துடைய நோக்கம் என்ன, கர்த்தர் ஏன் இந்த வஸ்திரத்தை போட்டுக்கணும்னு சொல்றாரு அப்படின்னு கேட்டா, ஆண்டவர் சொல்றாரு, உன் நிர்வாணம் காணாதபடிக்கு. அப்படித்தான வசனம் சொல்லுது.
நிர்வாணத்தை மூடும்படிக்கு. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இப்போ மேலே ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கிறாங்க, இவங்க வசனத்தில் மூடப்பட்டிருக்கிறாங்க. நாம் எல்லாம் ஆவிக்குரியவர்கள் தான், எல்லார் கையிலையும் பைபிள் இருக்கு. கொஞ்சம் தேவைப்பட்ட நம்ம வசனமும் பேசுவோம். நம்மளை யாரும் வசனத்துலலாம் ஜெயிக்கிற அளவுக்குலாம் இல்லை. அதாவது கிருபையா ஆண்டவர் உங்களுக்கு அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறார். ஆனால் இது மட்டுமே தேவனோடு கூட நெருங்குவதற்கு போதுமானது அல்ல. வசனம் தெரிந்ததனால் மட்டும் நான் சொல்லுவேன், கிறிஸ்தவத்துக்கு எதிராக கருத்து பேசணும் அல்லது எதிராக கிறிஸ்தவம் பொய்ன்னு ப்ரூஃப் பண்ணுன்றதுக்கு நம்மளை விட நிறைய பைபிள் படிக்கிறவங்க இருக்கிறாங்க, நம்மளை விட அதிகமாக வசனம் பேசுகிறவங்க இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் நம்ம பைபிளை நிறைய அரசியல்வாதிங்க நல்லா படிக்கிறாங்க, நம்மளை விட வசனம் அழகாக கோட் பண்ணுறாங்க. ஏசாயால எங்கே இருக்குன்னு நம்மளால தடுமாறுறான். அரசியல்வாதி பார்த்தாருன்னா அவர் அழகாக சொல்கிறார், ஏசாயா இதில் இருக்குது, அதில் இருக்குது, இதில் இருக்குன்னா அவர் தெசலோனிக்கர்லாம் பேசுகிறார். அன்றைக்கி நான் பார்த்தேன், நான் நினச்சேன் இவர் கண்டிப்பாக பைபிளை நம்மளை விட நல்லா படிக்கிறார். அது மட்டும்தான் நிஜம். அப்போ வசனம் பேசுகிறதுனால் மட்டுமே நீங்கள் தேவனோடு கூட நெருங்கி விட முடியுமா அல்லது பரலோகத்துக்கு போயிட முடியுமானா, வசனம் முக்கியம். அது ஒரு வழி, அது ஒரு பாதை, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் உங்கள் உள்ளான மனுஷன் எப்படி இருக்கிறான் என்பது முக்கியம். இந்த வசனம் போய் உங்கள் உள்ளான மனுஷனுடைய நிர்வாணத்தை மூடி இருக்கிறதா? உள்ளே உங்களுடைய வஸ்திரம் எப்படி இருக்கிறது? இன்னர் கார்மெண்ட்ஸ் இருக்குதா இல்லையான்னு ஆண்டவர் கேட்கிறாரு. வாசிங்க யாத்ராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க. 20-26. என் பலிபீடத்தின் மேல் உன் நிர்வாணம் காணப்படாதபடிக்கு படிகளால். அப்பனா என்ன, இன்னர் கார்மெண்ட் இல்லைன்னு அர்த்தம். நீ வாழ்க்கையில மேல ஆவிக்குரிய வாழ்க்கையில போக 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 உன்னுடைய உள்ளான மனுஷனுடைய நிர்வாணம் கர்த்தருக்கு தெரிகிறது. நாம எங்கெங்கெல்லாம் வீக்கா இருக்கோம் தெரியுது, வெளியே தெரியாது, வெளியே யாருக்கும் தெரியாது. வெளியே நாம பரிசுத்தவான்கள் தான், நீதிமான்கள் தான். ஆனா இதுக்கு அப்புறம் நாம யாருங்கிறது யாருக்கு தான் தெரியும்? தேவனுக்கு தான் தெரியும். இப்ப தேவன் சொல்றாரு, உன்னுடைய நிர்வாணம் காணாதபடிக்கு சணல் நூல் வஸ்திரம், இது ரெண்டாவது ரெடி பண்ண வேண்டியது. வெளியே மட்டும் கிறிஸ்தவனா மாறுறது ஒரு பிரயோஜனமே கிடையாது. வெளியே மட்டும் நாம பார்க்கறதுக்கு நல்ல வசனம் பேசுறவங்களா இருந்து பிரயோஜனம் இல்லை. எனக்கு ஒரு அண்ணன் சொல்லி கொடுத்தாரு, ஆல் த preachers is not good teachers. அதாவது நல்லா பிரசங்கம் பண்றவன்லாம் நல்ல வேதபாரகன் கிடையாது. இன்னும் சொல்ல போனா நல்ல பிரசங்கம் பண்றவன்லாம் பரலோகத்துக்கு போவான்னு சொல்ல முடியாது. நமக்கு தெரிஞ்ச முதல் பிரசங்கர் யாரு? நமக்கு தெரிஞ்ச முதல் பிரசங்கர் பைபிள்ல யாரு? பிரசங்கினே ஒருத்தர் இருக்கிறாரு. யாரு? சாலமோன். சாலமோன் வீழ்ந்தாரா இல்லையா? விசுவாச வீரர்கள் பட்டியலில் அவரு இல்லை. சாலமோனை விட நமக்கு ஞானம் இருக்கா? இல்லை. சாலமோன் மாதிரி ஒரு நீதிமொழிகள் எழுத முடியுமா? இல்லை. சாலமோன் மாதிரி உலகத்தை வெறுக்கிறத பற்றி எழுத முடியுமா? இல்லை. அப்போ எல்லாம் நல்லா ப்ரீச் பண்ணுறாரு. ஆனால் பிரசங்கியா இருக்கிறதுனால மட்டும் அவரால் பரலோகத்துக்குள்ள விசுவாச வீரர்கள் பட்டியலில் போக முடிஞ்சிச்சானா? எபிரேயர் 11 அவர் பேர் இல்லை விசுவாச வீரர்கள் பட்டியலில். அப்போ வெறும் ப்ரீச்சராக இருந்து பிரயோஜனம் இல்லை, நல்லா பேசி பிரயோஜனம் இல்லை, நல்ல வசனத்தை சொல்லி பிரயோஜனம் இல்லை. அது உள்ள போய் மாறி இருக்கணும், கிரியை நடந்திருக்கணும். உங்க உள்ளான நிர்வாணம் மூடி இருக்கணும். கர்த்தரிடத்துல நெருங்க நெருங்க நெருங்க. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. என்ன ஸ்டாண்டர்ட்? நம்ம ஆரம்பத்தில், இப்போ நாங்கள் இருந்த ஒரு நிலையிலேருந்து உங்களுக்கு சொல்கிறேனே, நாங்கள் ஆரம்பத்தில் எங்களுக்கு வீடு ரொம்ப சின்ன வீடு. அங்கே நாங்கள் வீட்டுக்குள்ளே படுக்க முடியாது. வாசலில் அப்படி வெளியே வேற பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்கும், அங்கே தான் படுப்போம். ஏன்னா எங்கள் வீடு ரொம்ப சின்னது. நானும் எங்கள் அம்மாவும் அப்படி தான் ஆரம்பத்தில் இருந்தோம். அப்படி இருக்கிற காலகட்டத்தில் எங்கேயாவது கிளம்பி போகணுன்னா இருக்கிற சட்டையை போட்டு போயிட்டே இருப்போம், எதை பற்றியும் யோசிக்கவே மாட்டோம். அது ஒரு காலம் இருந்துச்சு. அப்புறம் திருமணமாச்சு. திருமணமாகி வெளியே வரும்போது, வெளியே போகும்போது மனைவி சொல்வாங்க, இது என்ன சட்டை, இது என்ன கலரு, கொஞ்சம் நல்லதாக போடக்கூடாதா, இது காம்பினேஷனே நல்லா இல்லையே அப்படிம்பாங்க. நம்மால் என்ன சொல்லுவோம்? அட விடு, இல்லை யாரும் பார்க்குறான். ஒரு காலத்தில் நாங்கள் இதை விட மோசம். அந்த காலம் வேறு, இப்போ நம்ம போகிற இடம் வேற. ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், எப்படி போவோம்? நார்மலாக எங்கே சும்மா அப்படி போக மாட்டோம். அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் கேர் எடுக்கணும். அடுத்து ஒரு பெரிய ஹையர் அஃபீஷியல்ஸை பார்க்க போகிறோம், பிஎம்ஐ பார்க்க போகிறோம், சிஎம்ஐ பார்க்க போகிறோம். அவங்கள பார்க்க போகிறதுக்கு நாம் நார்மலாக கல்யாணத்துக்கு போகிற ட்ரெஸ்ஸோடு போக முடியாது. நான் சொல்கிறது நார்மலாக ப்ரோட்டோக்கால் இருக்குது. இங்கிலாந்து ராணியை பார்க்க போகணும் அப்படின்னு சொன்னால்
நீங்கள் நார்மலாக போகிற மாதிரி போக முடியாது. அவங்க ஒரு ட்ரெஸ் கோட் சொல்லுவாங்க. இங்கிலாந்து ராணியை பார்க்க வரும்போது நீங்கள் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும். ஏன் நம்ம ஊர்லேயே இருக்குது, ஜனாதிபதிகிட்ட நீங்கள் பட்டம் வாங்க போகும்போது இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணணும், இங்கே வந்து நிற்கணும், இப்படி தான் அவர்கிட்ட கொடுக்கணும், கையை அவர் கொடுத்தா தான் நீங்கள் கொடுக்கணும், அதுவும் கை கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும், எல்லாமே இருக்குது. இப்போ நீங்கள் நான் 50 வருஷத்துக்கு முன்னாடி சும்மா கேஷுவலாக இப்படி தான் போவேன்னா உள்ளே வராதுன்றவான். ஸோ இப்போ நான் என்ன பண்ண வேண்டியிருக்கு, உயரம் போக போக என்னுடைய ஸ்டாண்டர்ட் என்ன செய்யுது, ஆட்டோமேட்டிக்காக மாறுகிறது. என்னுடைய ட்ரெஸ்ஸும் என்னுடைய வெளியே இருக்கிற காரியங்களும் மாறுது. இப்போ அடுத்த ஒரு லெவல், உச்ச லெவல், அமெரிக்க ஜனாதிபதியோட பர்சனலாக உட்காந்து பார்க்க போகும்போது இப்போ என் லெவல் எப்படி இருக்கும், இன்னும் மாறும், இன்னும் மாறும். அதை தான் நான் சொல்ல வரேன். ஸ்பிரிச்சுவலி நீங்கள் போக 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 உங்கள் உள்ளான ட்ரெஸ்ஸு அதிகமாக செக் பண்ணப்படும். ஏன்னா நீங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவன்கிட்ட நெருங்குறீங்க. நெருங்கும் போது இப்போ இருக்கிற சின்ன சின்ன குறைகளும் தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் ரட்சிக்கப்படும் போது பெரிய பாவம் தான் நமக்கு தெரிஞ்சிருக்கும். நமக்குள்ள இந்த சின்ன பாவங்கள், அதாவது சின்ன பாவம்னா அளவை சொல்லலை, இதெல்லாம் பாவனே நம்ம நினச்சிருக்க மாட்டோம். ஆனால் தேவன்கிட்ட போக 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 தான் இதெல்லாம் கூட நமக்கு என்னவா தெரியுது, பாவமாக தெரிய ஆரம்பிக்கும். இதெல்லாம் நம்ம மாற்ற ஆரம்பிப்போம். இப்போ நாங்கள் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட புதுதில் கேஷுவலாக சொல்லுவோம், போட நாயே அப்படிம்போம். ஒரு பரிசுத்தவான் வந்து சொன்னார் என்கிட்ட, தேவ சாயலாய் உண்டாக்கப்பட்டவனை நீ எப்படி நாயின்னு சொல்லுவ, கர்த்தர் அவனை என்ன பண்ணியிருக்கிறாரு, தேவ சாயலாய் உண்டாக்கி இருக்கிறாரு. எனக்கு அவர் சொல்லும் போது இதில் என்னங்க இருக்குது, இது என்ன அப்படின்னு கேஷுவலாக நம்ம சொல்கிறோம், இது ஒரு தப்பா அப்படின்னு. ஆனால் தேவனோடு கூட நெருங்க 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 தான் நமக்கு தெரியுது, இந்த மாதிரி வேர்டு கூட ஆவியானவரை துக்கப்படுத்துகிறது. அந்த மனுஷனுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் அன்றைக்கி நமக்கு இல்லை பாருங்க. அவர் சொல்லும்போது அது நமக்கு புரியல. கிட்ட போக போக நம்ம நார்மலாக சில வேர்டெல்லாம் யூஸ் பண்ணுவோம், அவனே இவனே, சில விக்கிரகங்கள் பேரெல்லாம் சொல்லி திட்டுவோம். ஆனால் அதெல்லாம் கிட்ட போக போக தான் நமக்கு தெரியுது எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கிறோம். நம்ம நாவலேருந்து அப்படிப்பட்ட வார்த்தைகள் என்ன செய்யக்கூடாது, புறப்படக்கூடாது. ஒரே ஒரு இடத்துல ஒருத்தரை பார்த்து, உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டேன். இது பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. காரில் பின்னாடி வசனம் இருக்கும். அவர் நான் பிலீவர். அவர் சொல்கிறாரு, ஒரு கிறிஸ்டினாக இருந்து இப்படி பேசுகிறீங்களே அப்படின்னு. எனக்கு அவர் கேட்கும் போது ஒன்றும் புரியல. அப்புறம் காரில் உட்காந்துட்டு வரும்போது யோசிக்கிறேன், கிறிஸ்தவங்கிட்ட இந்த உலகம் என்ன செய்யுது, அதிகமாக எதிர்பார்க்குது. கிறிஸ்தவனா இப்படி இருப்பான்னு ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு. அவங்களுக்கே அப்படி இருக்கணும், தேவனுக்கு எப்படி இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, கிட்ட வரும்போது உன் நிர்வாணம் காணாதபடிக்கு. ஏன், உனக்குள்ள இருக்கிறதான நிர்வாணம் எனக்கு தான் தெரியும். அதை நான் பார்க்காதபடிக்கு என்ன செய்ய, உன் உள்ளான வஸ்திரம் ஒன்று போட்டுக்கோ, அதை பர்ஃபெக்ட் பண்ணு. நீங்கள் பார்த்துருக்கீங்களா, நான் இந்த செய்தியை சொல்லும் போது நீங்கள் எதுவும் அந்த ஸ்பிரிச்சுவலாக மட்டும் யோசிங்க, வேறு எதுவும் யோசிக்காதீங்க. இன்னர் கார்மெண்ட்ஸ், உள்ளான வஸ்திரம், வெளியான வஸ்திரம். இது அழுக்காக இருந்தால் எல்லாருக்கும் தெரியும், உள்ள அழுக்காக இருந்தால் யாருக்கும் தெரியாது, அது நமக்கு தான் தெரியும். இதை அயன் பண்ணி போடுவோம். உள்ளான வஸ்திரத்தை யாராவது பனியன் அயன் பண்ணி போடுவோமா? ஆனால் பனியன் பாருங்க, நம்ம உடம்பு சூட்லேயே அது என்ன ஆகும். அப்போது நாம் எவ்வளோக்கு எவ்வளோ அனலாக இருக்கிறோமோ அவ்வளோக்கு உள்ளான வஸ்திரம் கரெக்டாக இருக்கும். நம்ம தோச்சி போடுறோமா தோக்காமல் போடுறோமான்னு நமக்கு தெரியும். நமக்கே தெரியணும், நம்ம ஆண்டவருக்கு இன்னும் நல்லா தெரியும். அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு, உன் உள்ளான வஸ்திரம் சுத்தமாக இருக்கணும், உன் உள்ளான வஸ்திரம் நிர்வாணத்தை மூடும்படிக்கு. அப்போது இதையும் ரெடி பண்ண வேண்டியது யாருடைய பொறுப்பு? அந்த சபையினுடைய பொறுப்பு, அந்த தாயினுடைய பொறுப்பு. அந்த தாய் அதை சுத்தமாக்கி, அந்த உள்ளான வஸ்திரம் சுத்தமாக்கி கொடுக்கும்போது தான் அந்த மகனோ மகளோ அல்லது அந்த கணவனோ அந்த சுத்தத்தோடு கூட அவர்கள் வெளியே போவார்கள். அதை சுத்தமாக்கி கொடுக்குற பொறுப்பு யார் கையில் இருக்குது? அந்த சபை கையில் இருக்குது. நான் வெளியே மாத்திரம் என் சபை பெருசாகணும், வெளியே மட்டும் என் சபை கிராண்டாக இருக்கணும், வெளியே மட்டும் என் விசுவாசிகள்லாம் பணக்காரராக இருக்கணும், யாரும் தரித்திரர் கூட ஆசைப்படக்கூடாது, அது நல்லது. ஆனால் நாம் உள்ளேயும் எப்படி இருக்கணும்? என் சபை ஸ்பிரிச்சுவலி உள்ளேயும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். என் தேவனுக்கு முன்பாக என் சபை வளர்ந்திருக்க வேண்டும். என்னுடைய ஒவ்வொரு விசுவாசியும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்துருக்கணும். என் ஒவ்வொரு விசுவாசியும் எப்படி இருக்கணும்? ஊழியக்காரனாக மாறுற அளவுக்கு இருக்கணும். என் ஒவ்வொரு விசுவாசியும் கர்த்தரிடத்துலேருந்து சாட்சி பெறவனாக இருக்கணும். அந்த அளவுக்கு விசுவாசியை வளர்க்கக்கூடிய இடத்துல சபை நிற்கணும். வெறும் இன்னைக்கு நிறைய பேர் எதுக்காக உங்களுக்கு ஜெபம் பண்ணுறாங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும், உங்களுக்கு வீடு கொடுக்கணும், கார் கொடுக்கணும். நான் அதை ரொம்ப நாள் சொல்லிட்டேன். சரி, அது அவங்க இஷ்டம், ஓகே கொடுக்கட்டும்.
நீங்கள் ஆசீர்வாதமாக இருங்க, நல்லா இருங்க, உங்களை வேணான்னு சொல்லலை, அது உங்கள் இஷ்டம். இது மட்டும் போதாது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு. உங்களுடைய உள்ளான வஸ்திரம், உள்ளான ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லா வளர்ந்துருக்கும். முதலாவது ஆண்டவர் சொல்கிறாரு, உன் நிர்வாணத்தை மூடும்படி. ரெண்டாவது ஏன் உள்ளான வஸ்திரம் போடணும்? வாசிங்க, எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 44 அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. 44:17 வாசிங்க. உட்பிரகாரத்தில் பிரவேசிக்கிற போது சணல் நூல் வஸ்திரங்களை உடுத்திக் கொள்வார்களாக, அவர்கள் உட்பிரகாரத்தின் வாசல்களிலும் தரித்திருக்கலாகாது. ஏன்? 18 வாசிங்க. அவர்களுடைய தலைகளில் சணநூல் குல்லாக்களையும் அவருடைய இடைகளில் சணநூல் சல்லடங்களையும் தரிக்க வேண்டும். வேர்வை உண்டாக்கத்தக்க ஒன்றையும் அறையில் கட்டலாகாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எதுக்கு சணநூல் வஸ்திரம்? ஆட்டுமயிர் வஸ்திரம் வெளியே போடுறோம், அங்க அழகா சொல்றாரு, ஆட்டுமயிர் வஸ்திரம் வெளியே போடுறோம். ஆனா நீ உள்ள போக 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 ஆட்டுமயிர் வஸ்திரம் தேவைப்படாது. என்ன அர்த்தம்? வெளியே நியாயப்பிரமாணத்தில் மூடி இருந்தாங்க, வெளியே பிரமாணத்தில் மூடி இருந்தாங்க. நீ தேவனோடு கூட நெருங்க நெருங்க நெருங்க, இது அல்ல, உனக்கு இன்னொரு வஸ்திரம் உள்ள இருக்கு. அது என்னது? சணல் நூல் வஸ்திரம். எதுக்காக இதை போடணும்? வேர்வை உண்டாகாமல் இருக்கு. வேர்வை என்பது எதை குறிக்கிறது? சாபத்தை குறிக்கிறது. இங்க இருக்கு, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19வது வசனம் வாசி. உன் முகத்தின் வேர்வையால். அப்ப இந்த வேர்வை எதனால வந்ததுன்னா, பாவம் செய்ததுனால வந்தது. அது வரைக்கும் அவனுக்கு வேர்வை கிடையாது, பாவம் செஞ்சனால வந்தது. இந்த வேர்வை எப்போ வரைக்கும் வந்துகிட்டே இருக்கும்னா, இந்த சாபம் பூமியை விட்டு நீக்கி போனா தான் வரும். உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும். சாபம் போனா தான் வேர்வை நிற்கும். அப்ப இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் என்ன இருக்கும்? வேர்வை இருக்கும். ஆனா கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள நெருங்கும் போது என்ன இருக்கக்கூடாது? இந்த பூமிக்குரிய சாபம் எதுவும் உனக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இந்த வேர்வை என்பது இந்த பூமி சபிக்கப்பட்டதுனால வந்ததான ஒரு சாபம். ஆனா இந்த சாபமானது, சாப காரியங்கள் எதுவும் எங்க இருக்கக்கூடாது? தேவனோடு கூட உட்பிரகாரத்தில் நுழையும் பொழுது. அந்த வசனம் அழகா இருக்கு. இப்ப வாசிங்க, அந்த 44:17 வாசிங்க. உட்பிரகாரத்தின் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நீ பிரவேசிக்கும் போது, ஏன் அப்படின்னா 18வது வசனம் சொல்லுது, உன்னுடைய வேர்வை அங்க வரக்கூடாது, உன் சாபமான காரியங்கள் எதுவும் அங்க இருக்கக்கூடாது. நீ எவ்வளவுக்கு எவ்வளவு தேவன் கூட நெருங்குற நெருங்க நெருங்க போறையோ, நிர்வாணமும் காணப்படக்கூடாது, அதே நேரத்தில் சாபமும் இருக்கக்கூடாது. அவருக்கு நீ எதை போட்டுக்கணும்? சணல் நூல் வஸ்திரம் தரித்து கொள்ள வேண்டும். இதுதான் கர்த்தர் உள்ளான மனுஷன் போட்டிருக்கிற ரட்சிப்பின் வஸ்திரம். இது உள்ள போக 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 உன்னுடைய சாபமான காரியங்கள் எதுவும் உன்னை விட்டு நீங்க இருக்கு. நான் சொல்லுவேன், இந்த பூமிக்குரிய ஒரு ஃபார்முலா இருக்குது. பூமியில் சொல்லுவாங்க, பொதுவாக சொல்லுவாங்க, மழை பெஞ்சா ஏதாவது ஒரு அழிவு கண்டிப்பாக வரும். ஆனால் பைபிள் சொல்லுது, ஆசீர்வாதமான மழை பெய்யும். மழை பெய்யும், ஆனால் அது ஆசீர்வாதமாக இருக்கும், அழிவாக இருக்காது. எந்த விதமான அழிவு இல்லாமல் ஒரு மழை பெய்யும். இந்த உலகம் சொல்லும், ஒன்றை கொடுத்தால்தான் இன்னொன்றை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் நம்முடைய ஆண்டவர் அவரை நமக்கு கொடுத்து விட்டதுனால நாம் எதையும் இழக்காமல் பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். இந்த உலகத்தினுடைய ஃபார்முலாவை நம்ம மாற்றி அமைக்க முடியும். அதைத்தான் நான் சொல்ல வரேன். என்ன ஃபார்முலா? நீங்கள் ஆண்டவர்கிட்ட நெருங்க 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 சாபம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும். ஆசீர்வாதமான வாழ்க்கை ஒன்றை வாழ முடியும். வேர்வை இல்லாத ஒரு வாழ்க்கை. வேர்வைனா நீங்கள் உடனே அப்படின்னா அந்த பூமியில் வேர்க்காதா? அது இல்லை, அதோடைய அர்த்தம் இல்லை. ஸ்பிரிச்சுவலி சொல்கிறேன். உட்பிரகாரத்துக்குள் நீங்கள் நுழையும் போது எதெல்லாம் இங்கே உங்களுக்கு சாபமாக இருக்குதோ, நான் சொல்ல முற்பிதாக்களுடைய சாபம், அப்பா அம்மாவுடைய சாபம் நிறைய இருக்குது, தொடர்ந்து பிடிக்கும். வசனம் சொல்லுது, உன் முற்பிதாக்களுடைய சாபம்னு இருக்குது. அதுவோ அல்லது வேற எந்த விதமான சாபங்களோ, சில உலக பிரகாரமான பிரச்சனைகளோ, நீ தேவனோடு கூட நெருங்க நெருங்க அதெல்லாம் உன்னை விட்டு போகும். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ ஆண்டவரோட நெருங்குறோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ ஆண்டவர் ஸ்பிரிச்சுவலியும் ஃபிசிக்கலியும் நம்மை பத்திரமாய் வைப்பதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அதை நாங்கள் அனுபவிக்கலாம். கிட்ட போகும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் அது நடக்கும். அப்படியே நெருங்க 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 உங்களை சுற்றி கர்த்தர் ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு வளையத்தை போடுவார். அந்த பாதுகாப்பு வளையம் எப்பேற்பட்டதாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தவறான மனுஷன் கூட உங்கள் கிட்ட வர முடியாதபடிக்கு கர்த்தர் பாதுகாப்பார். நான் எப்பவும் சொல்லுவேன், ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற பெரிய கிஃப்ட்டில் ஒரு கிஃப்ட் என்னன்னா, நம்மளை சுற்றி ஒரு ஆசீர்வாதமான என்வைரன்மெண்ட் உருக்கி கொடுப்பாரு.
அது நீங்கள், நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன், ஆனால் யாரும் தப்பாக எடுத்துறாதீங்க. இப்போது நான் ஒரு உலக பிரகாரமாக வேலை செய்யும் போது என்னை சுற்றி வெறும் மோசமானவங்களாக இருந்தாங்க. கெட்ட வார்த்தை பேசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, எல்லாம் இருப்பாங்க, எல்லாம் கேட்டுகிட்டே இருப்போம். ஒரு நாள் நம்ம ஆண்டவரோட நல்லா நெருங்க ஆண்டவர் அங்கேருந்து எடுத்து ஊழியத்தின் பாதைக்கு கொண்டாந்தார். ஊழியத்தின் பாதைக்கு வரும்போது இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கெட்ட வார்த்தை பேசுகிற ஒருத்தர் கூட இல்லை. எல்லா பிரைஸ் எல்லாம் சோத்திரம் அல்லேலூயா. ஆனால் இங்கேயுமே சில ஆட்கள் இருக்கும், பொருளாசை இந்த மாதிரி கொஞ்சம் மோசமான டிக்கெட்லாம் இருக்கும், ஆனால் வெளியே தெரியாது. நீங்கள் ஆண்டவரோட வளர வளர அந்த டிக்கெட்டெல்லாம் ஆண்டவர் என்ன செய்வார், உங்களை விட்டு ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருப்பார். அடுத்து நீங்கள் இன்னும் வளர 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 அவருடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட், உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற ஆட்களை மட்டும் உங்கள் கூட வைப்பார், மற்ற எல்லாருமே ரிமூவ் பண்ணுவார். இது கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிற மிகப்பெரியதான பிளஸ்ஸிங். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்க வெறும் வசனம் பேசுகிறவங்களா இருப்பாங்க. ஸ்பிரிச்சுவலாகவே வெட்டி கதை பேசுகிறவங்க எவனும் உங்கள் பக்கத்தில் இருக்க மாட்டான், ஊர்க்கதை பேசுகிறவங்க இருக்க மாட்டாங்க, எதுவுமே இருக்காது. உங்கள் கூட உட்காந்தா அவன் ஸ்பிரிச்சுவலாக பேசுவான், உங்கள் கூட உட்காந்தா வசனம் பேசுவாங்க, மற்றபடி யாரை பற்றியுமே அவங்க என்ன செய்ய மாட்டாங்க. இது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட். இதைத்தான் நான் சொல்ல வரேன். நீங்கள் நெருங்க கர்த்தர் ஒரு பிளெஸிங்கான என்வாயர்மெண்ட் உருவாக்குவார். இந்த ஆசீர்வாதத்துக்கு ஈக்குவலான ஆசீர்வாதம் உலகத்தில் வேற ஒன்றுமே கிடையாது. எழுந்திருச்சதுலேருந்து வசனம், எழுந்திருச்சதுலேருந்து ஆண்டவரோட பற்றின பிரசன்னம், எழுந்திருச்சதுலேருந்து கர்த்தரை பற்றின வார்த்தை, ஒரு கெட்ட வார்த்தை கேட்க மாட்டோம். ஒரு நாள் இப்போ திடீர்னு சமீபத்தில் நான் சொல்கிறது வெரி ஷார்ட் டைம், ஒரு மாதத்துக்குள்ள ஒரு நண்பர் ஒருத்தரை வந்தார். வந்த உடனே நானும் அவரை வாங்க எல்லாம் சொல்லியாச்சு, அவரை கூப்பிட்டுட்டு காரில் உட்காடுறேன். எனக்குள்ள ஆவியானவர் ஒரு உறுத்தல் கொடுக்குறாரு, நீ இவனை பேசி அமுச்சிருக்கணும், உன் கூட கூப்பிட்டுருக்க கூடாதுன்னு சொல்லி. நானும் என்னடா அது, எனக்கு அந்த ஒரு கிருபை ஒன்று கொடுத்துருக்காரு. சில எவன் கூட பழகணும்னு சொல்ல முடியாது, எவன் கூட பழகாதன்னு சொல்லி வச்சிருவார் ஆண்டவர். இவன் கூடலாம் பழகுன்னு சொல்கிறாரோ இல்லையோ, இவன் கூட பழகாதன்னு மட்டும் எனக்கு காட்டி கொடுத்துருவார். எனக்கு என்னடா இவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு உட்காந்துக்கிட்டே இருக்கிறேன். அவர் உட்காந்துட்டு சத்தமாக அவர்கள் தேவனை மகிமைப்படுத்துகிற பாட்டை ஒன்று பாடுறாரு என் காருக்குள்ள. ஆவியானவர் சொல்கிறாரு, இந்த காருக்குள்ளே இப்படி ஒரு பாட்டை இது வரைக்கும் வாங்கினதுலேருந்து கேட்டிருக்கேன். எனக்கு கேட்கவே கஷ்டமாக இருக்குது, அது வேற விஷயம். என்னடா அது இப்படி ஆகி போச்சேன்னு. அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், உன்னை நான் எப்படிப்பட்டதான ஒரு என்வாயர்மெண்ட்டில் போய் உட்கார வச்சேன், நீ யாரை கூப்பிட்டு வந்து இங்கே உட்கார வச்சிருக்க. இப்போ அது அவருடைய இஷ்டம், அவர் தேவனை பற்றி பாடலாம், அது அவருடைய இஷ்டம். ஆனால் என்னுடைய காருக்குள்ளே பாட வேண்டிய அவசியம் இல்லை. என் காருக்குள்ளே என் தேவனை மகிமைப்படுத்துகிற பாடல்கள் மட்டுமே இருந்தது, நான் அவரை உயர்த்துற துதி மட்டுமே இருந்தது. அப்போ காரில் போகும்போது ஒரு ப்ரெசன்ஸ் இருந்துச்சு எனக்கு. இப்போ என்ன ஆயிடுச்சு, நானா உருவாக்கிக்கிட்டது இதை. அப்போ ஆவியானவர் சொன்னார், நான் உன்னை உட்கார வச்ச இடம் வேற, உன்னை சுற்றி வெறும் நன்மையான காரியங்களை பேசுகிறதையும் ஆசீர்வாதமான காரியங்கள் நடக்கிறதையும் அப்படிப்பட்ட ஜனங்களோட மட்டும் உன்னை உட்கார வச்ச. நீ நெருங்க உனக்கு இந்த ஆசீர்வாதம் வந்துக்கிட்டே இருக்கும். வேர்வை உன்னை விட்டு போயிட்டே இருக்கும், வேர்வைக்கான காரியங்கள் இருக்காது. காரணம், நீ சலநூல் போட்டு கர்த்தரோடு கூட நெருங்கி கொண்டிருக்கிற. தேவனோட எவ்வளவு நெருங்குறீங்களோ அவ்வளவு கர்த்தர் ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்குள்ளே கொண்டு போகும். அதை உணர்ந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ன செய்ய முடியும், ஃபீல் பண்ண முடியும். நீங்கள் அதை ஃபீல் பண்ணணும்னா கர்த்தரோட என்ன செய்யணும், உள்ள நெருங்கி போயிட்டே இருக்கணும். அதான் பைபிள் சொல்லுது, நீ 2 வகையான ட்ரெஸ்ஸை ரெடி பண்ணணும். இதைத்தான் நம்ம சபைக்கு என்ன செய்யணும், சொல்லிக் கொடுக்கணும். சபை முதலாவது வசனத்தில் பாதுகாக்கப்பட்ட சபையா, 2வது தேவனோடு கூட நெருங்குகிற சபையா. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கிட்ட போகிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட உள்ளான வஸ்திரம் வேர்வை இல்லாத வஸ்திரமாய் மாறும், சாபம் இல்லாத வஸ்திரமாய் மாறும், நாற்றம் இல்லாத வஸ்திரமாய் மாறும். உங்கள் உள்ளுக்குள்ளே அந்த வேர்வை வரும்போது நாற்றம் வரும். இந்த வேர்வையே இல்லைன்னா என்ன வராது, நாற்றம் வராது. கர்த்தர் முகம் சுளிக்கிற மாதிரி காரியங்கள் எதுவும் நமக்குள்ளே காணப்படாது. நம்ம கர்த்தருக்கு முன்பாக இருப்போம். கர்த்தர் நம்ம எப்படி பார்ப்பார்னா, அவர் விரும்புகிற குணசாலியான ஸ்திரீயாய் பார்ப்பார். இப்படிப்பட்ட சபையை தான் கர்த்தர் குணசாலியான சபைன்னு சொல்றார். அல்லேலூயா. நம்முடைய சபையும் கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்கணும், இப்படிப்பட்ட ஒரு குணசாலியான சபையாக இருக்கும். அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணுவோமா, தேவ சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா, எல்லா கண்களை மூடுவோம். முதலாவதாக என்னுடைய வெளியான வஸ்திரம் வசனம் என்னை எப்படி மூடி இருக்குன்னு பாருங்க.
முழுவதும் சபை வசனத்தில் மூடப்பட்டிருக்கா? உங்கள் குடும்பம் வசனத்தினால மூடப்பட்டிருக்கிறதா? உங்கள் குடும்பத்தில் வசனம் இருக்கா? ஒரு அரை மணி நேரமாவது உங்கள் சபை, உங்கள் குடும்பம் வசனத்தினால மூடப்பட்ட குடும்பமாக இருக்குதா? உங்கள் குடும்பம் டிவி சத்தத்தால் மூடப்பட்டிருக்குதா? உங்கள் குடும்பம் சீரியல் சத்தத்தால் மூடப்பட்டிருக்கிறதா? இல்லை உங்கள் குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் சண்டை சத்தத்தால் மூடப்பட்டிருக்கிறதா? இல்லை உங்கள் குடும்பம் எப்போ பார்த்தாலும் மற்ற உலக பிரகாரமான சத்தங்களால் மூடப்பட்டிருக்கிறதா? அல்லது கர்த்தருடைய வசனம் என்கிறதுனால மூடப்பட்டிருக்கிறதா? ஆராய்ந்து பாருங்க. ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடாவின் தோலினால் மூடப்பட வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய அடையாளம் என்ன? ஆதாம் தோல் உடைகளால் மூடப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தாலே பெறப்பட்டதான மிகப்பெரிய பாதுகாப்பின் வஸ்திரத்தினால் மூடப்பட்டிருக்க வேண்டும். இரண்டாவது, நீங்கள் தேவனோட பலிபீடத்தில் நெருங்க வேண்டும் என்று சொன்னால், உட்பிரகாரத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால், உன் நிர்வாணம் காணாதபடிக்கு உள்ளுக்குள்ளே சணல் நூல் வஸ்திரம் தரித்தவர்களாக. கர்த்தர் உன் உள்ளான வஸ்திரத்தை பார்க்கிறாரு. கர்த்தருக்கு வெளியான வஸ்திரம் ரொம்ப முக்கியம். அவர் தான் அதை போட்டு விடுறாரு. He is more conscious in inner garments. அது சுத்தமா இருக்குதா? அது ஒழுங்கா இருக்குதா? நிர்வாணம் காணாதபடிக்கு மறைக்கப்பட்டிருக்கிறதா? இடுப்பு தொடங்கி தொடை மட்டும் மூடப்பட்டிருக்கிறதா? கர்த்தர் கேட்கிறார், அங்க சொல்றாரு, மூடப்பட்டிருக்கிறதா? உன் வேர்வை வராதபடி வஸ்திரமா இருக்குதா? நாற்றம் எடுக்காத வஸ்திரமா இருக்குதா? ஆராய்ஞ்சு பாருங்க. ஸ்பிரிச்சுவலி ஆராய்ஞ்சு பாருங்க. நான் உங்களுக்கு ரொம்ப டீப்பா போக வேண்டாம். ஏன்னா இதெல்லாம் ஸ்பிரிச்சுவலி நீங்க தியானிக்க முடியும். நாம அதிகமா வசனத்தை தியானிக்கிறவங்க. உள்ளான மனுஷனை பாருங்க. கர்த்தரோட கூட நெருங்குற இடத்துல இருக்கிறீங்களா? வெளியே விடுங்க. வெளியே எல்லாரும் உங்களை பரிசுத்தவான்கள் சொல்றாங்க, விசுவாசின்னு சொல்றாங்க, சாஃப்ட் ஆனவங்கன்னு சொல்றாங்க. இதுல பெருமைப்படாதீங்க. இதுல பெருமையே படாதீங்க. பல நேரங்களை நாம நடிக்கிறவங்களா கூட இருப்போம். நம்ம நடிப்பை கூட அவங்க நம்பிடுவாங்க. மேடையில் பேசுறவங்க எல்லாம் கீழே அப்படியே அதே மாதிரி பர்ஃபெக்ட்னு கிடையாது. கீழே அவங்க யாருன்னு அவங்களுக்கும் தேவனுக்கு தான் தெரியும். மேடையில் பேசுறவங்க எல்லாம் பரலோகத்துக்கு போயிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்களும் அவங்களுடைய சணநூல் வஸ்திரத்தை ஒழுங்கா போட்டிருந்தா மட்டும்தான் போக முடியும். வெளி வஸ்திரம் முக்கியம், மஸ்ட். ஆனா உள்ளான வஸ்திரம் தான் உன்னை தேவனோடு கூட நெருங்க பண்ணும். உட்பிரகாரத்துக்குள் நீ பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார். உன் சணநூல் வஸ்திரம் எப்படி இருக்கிறது என்று கர்த்தர் கேட்கிறார். போட்டிருக்கீங்களா? சணநூல் வஸ்திரம். உங்களை உள்ளான மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்கிறார்? ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஆராய்ந்து பார்க்கக்கூடிய இடத்துல நாம நிற்கிறோம். அந்த வஸ்திரத்திலேயோ அல்லதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தா அந்த வசனம் கீழே சொல்லுது, அக்கிரமம் சுமந்து அவர்கள் சாகாதபடிக்கு. அப்போ உன்னுடைய சணநூல் வஸ்திரம் உள்ளான மனுஷன் எதற்காக என்றால், நீ சாகாதபடிக்கு பாதுகாக்கிற வஸ்திரம் அது. அது சாகாதபடிக்கு உன்னை பாதுகாக்கிற வஸ்திரம் அது. வஸ்திரம் இருக்கா இல்லையான்னு உலகம் பார்க்காது, மற்றவங்களுக்கு தெரியாது, ஏன் உன் கூட இருக்கிறவங்களுக்கு கூட தெரியாது. ஆனா தேவனுக்கு தெரியும். இல்ல நம்ம செத்தோன்னு வசனம் சொல்லுது. ஆராய்ந்து பாருங்க. ஆண்டவரே, என் உள்ளான மனுஷன் உமக்கு முன்பாக நிர்வாணமா இருக்கிறானா? இல்ல நீ விரும்புகிறதான ஆடையை தெரிச்சிருக்கிறானா? வேர்வை இல்லாம இருக்கிறானா? சாபம் இல்லாம இருக்கிறானா? பாவம் இல்லாம இருக்கிறானா? ஆராய்ந்து பாருங்க. வசனம் அப்படிதான் சொல்லுது. நம்ம ஜெபம் பண்ண போறோம். சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ள கரத்துல தாழ்த்துகிறோம். நாங்கள் இரட்டைப்புறை ஆடை தரித்தவர்களாக, வெளியான ஆட்டுமயிர் தோலையும் உள்ளான சணநூல் தரித்தவர்களாக, வெளியேவும் ஆண்டவரே உமக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாக வசனத்தில் நிலைநிற்கிறவர்களாகவும், உள்ளேயும் சுத்திகரிக்கப்பட்டவர்களாக, பாவம் தீர்க்கப்பட்டவர்களாக, நீர் விரும்புகிற பரிசுத்தத்தை அடைந்தவர்களாக, மணவாட்டி உள்ளார பூரண மகிமை உடையவள் அதான் சணநூல் வஸ்திரம் தரித்தவர்களாக நாங்கள் காணப்பட எங்களுக்கு கிருபை பாராட்டும். மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.